எஃப்டிபி நேயருக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாஜக என்று மதுரையில் முருகன் மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு தமிழகம் முழுக்க பாஜக தொண்டர்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஹிந்துத்வா பிளாங்க்ல இந்த மாநாடு நடத்துறாங்க. இதுல கூட்டணி கட்சியான அதிமுக எடப்பாடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தவிர அவர் நேரில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ என்ன இது முருகன் மாநாடுக்கு அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னு நினைக்கிறேன். மதுரை மாநாட்டை பொறுத்த அளவுல எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். ஆஃப் எம்டி ஆஃப் ஃபுல். இதுல வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது 50%. கலந்துகிட்டா அது 100%. ஏன் கலந்துக்கலன்னா ஷீட் ஷேரிங் முடிக்கல. ஷீட் ஷேரிங் முடியாததுதான் மோடி அமித்ஷா எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னு எடப்பாடி ஐயாவை சொன்ன பிறகும் ஷீட் ஷேரிங்காக மோடி தம்பித்துறை அவமானப்படுத்திக்கிட்டு தம்பித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபாரின் டெலிகேஷனுக்கு திமுக ரெப்ரசன்டேட்டிவை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதுக்குள்ள அவங்களுக்குள்ள முடிய வேண்டியது இருக்கு. அமித்ஷா சிஎம் கேண்டிடேட்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. மோடி பலத்திற்கேற்ற பங்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழிசை அம்மையார் 2019ஆம் ஆண்டு அவங்க தூத்துக்குடியில கூட நின்னாங்க. தென்சென்னையில கூட அவங்களால நிற்க முடியல. அவங்களுக்கு அதிகார அளவு அவ்வளவுதான். எடப்பாடி சின்ன பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க எடுத்தது 3.7% வாக்கு. 3.7 விழுக்காடு வாக்குகளுக்கு அவங்க 20 இடங்களை பெற்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு 3 இடங்கள் குறைவாதான் பெற்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 23 இடங்களும் இவங்க 20 இடங்களை பெற்றாங்க. இப்போ அண்ணாமலை தலைமையில தமிழிசை அம்மையார் தலைமையில எடுத்ததை விட 3 மடங்கும், பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையை எடுத்ததை விட 2 மடங்குக்கு மேலேயும் எடுத்து மக்களவையில எடுத்து 14 விட 19 விட 24 பொன்னாரை விட 2 மடங்கு, தமிழிசை அம்மையாரோட 3 மடங்கு எடுத்து 11.4% வாக்கு அண்ணாமலை எடுத்துட்டார். அந்த அண்ணாமலை எடுத்த வாக்குல மாற்று திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்று ஜெயலலிதாவே ஊழல் பெருச்சாளி தான், ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளின்னு அடிச்சாரு. இதெல்லாம் சொல்லி எடுத்த இந்த வாக்குக்கு 11.4க்கு 65 சீட்டு வேணுங்கிறதான் பிஎம்ஓட விருப்பம், மோடிக்க விருப்பம். ஏன்னா என் போன்ற மோடி லாயலிஸ்டும் அண்ணாமலை போன்றவங்களும் அதுல தெளிவா ஒரு இதை கொடுத்துட்டாங்க. 10% வாக்கு பலம் வரலன்னா 24ல கலத்தி விட்டது மாதிரி 29ல தோல்விக்கு பாஜக தான் காரணம்னு எடப்பாடி பழனிசாமி கலத்தி விடுறதுக்கு தயங்க மாட்டாரு. அதனால 29 தான் நமக்கு முக்கியம், மக்களவை தான் நமக்கு முக்கியம். அந்த அடிப்படையில 65 சீட்டு வேணுங்கிறதுல பிஎம்ஓ தலையிடுவாங்க. அப்போ பிஎம்ஓ அதை தலையிடும் போது இவருக்கு சீட் ஷேரிங் எப்படி இருக்குங்கிறதுல ஒரு அச்சம் இருக்குது. ஸோ சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகுதான் இவர் முழுமையா கமிட் பண்ணுவார். சீட் ஷேரிங் முடியாதது வரை இது இப்படித்தான் எடுத்துட்டு போகும். ஸோ சீட் ஷேரிங் முக்கியம். ஏன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில சீட் ஷேரிங்ல தான் அது பிரேக் ஆச்சு. 24 மக்களவை தேர்தலிலும் சீட் ஷேரிங்ல தான் அலையன்ஸ் பிரேக் ஆச்சு. இப்போ பிஎம்ஓ உறுதியா இருக்கிறாங்க. சீட் ஷேரிங் அண்ணாமலை தன் சாதிச்ச 11.4% உரிய ஓட்டு தமிழிசை எடுத்த 3.7 விட 3 மடங்கு பெருசா மக்களவையில் எடுத்ததுனால அந்த 20 விட 3 மடங்குக்கு மேல 65 இடங்கள் வேணுங்கிறதுல பாஜக பிஎம்ஓ மோடி தெளிவா இருக்கிறாப்புல. நம்ம சோல்ஸ் நம்ம லாபி மூலமா பிஎம்ஓ கிட்ட நம்ம அதை தெரிவிச்சிட்டோம், அண்ணாமலையும் தெரிவிச்சிட்டாரு. பிஎம்ஓ அதை உறுதியா இருக்கிறனாலதான் இவரு தம்பித்துறை டெப்டி ஸ்பீக்கர் சீனியர் லீடர் அவரை டெலிகேஷனுக்கு அனுப்பாம கனிமொழியை டெலிகேஷன் அனுப்புறாங்கன்னா சீட் ஷேரிங்ல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோங்கிறத பிரதமர் மோடி தெளிவா இருக்கிறார். ஸோ அதை உணர்ந்துக்கிட்டு தான் இவரு குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, கூட்டணி விட்டுறவும் கூடாது, முழுக்க கூட்டணிக்குள்ள மூழ்கி கலந்துவிடவும் கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவரும் சமர்த்த ராஜேந்திரமான அரசியல்வாதி, அதுல நிதானிச்சு தன் முடிவுகளை பண்றாரு. சார், இப்ப இவ்வளவு டைலமா இருக்கும்போது இந்த அணி தொடருமா தொடராது? ஏன்னா இதே ஒரு மாநாடு திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு மாநாடு நடத்திருந்தா ஸ்டாலின் பங்கேற்று இருந்திருப்பார். அது 2017 இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு டைலாமா இருக்கும்போது இந்த கூட்டணி தொடராதுன்னு தெரியலையே. இது தொடர்ந்து எப்படி கெமிஸ்ட்ரி எப்படி செட் ஆகும் சார்? திமுக கூட்டணியோட இதை கம்பேர் பண்ணாதீங்க சார். அது ஆர்கே நேரில் தோத்த பிறகும் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அப்படியே ஒன்னா இருக்கிறாங்க. 3 எலெக்ஷன்ல ஒன்னா ஜெயித்துட்டாங்க. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இது எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாதவர். ஏன்னா நீங்க ஆர்கே நேரே விக்ரவாண்டியே ஃபைன் எக்ஸாம்பிள். அவருக்கு ஓட்டுல 23% மாம்பழத்துக்கு எதிராக
உதயசூரியனுக்கே போயிட்டு சீமானுக்கு 1% ஓட்டு தான் அங்க கிடைச்சுன்னு சொல்லும்போது இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டிங்கிறது தேமுதிக பிரேமலதா அம்மையாருக்கே தெரியும். பாஜகவுக்கே 20க்கு 4 தான் வந்தது. ஸோ அவங்களுக்கும் இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி மோசம்னு தெரியும். இவரும் பாஜக மைனஸ்ன்னு தான் சொன்னார். சி.வி. சண்முகத்தை வச்சு சொன்னாரு, ஜெயக்குமாரை வச்சு சொன்னாரு. அப்ப இதுக்கும் அதுக்கும் நம்ம பொருத்தி பார்க்க கூடாது. கலைஞர் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க. கலைஞர் ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு பிரமாதமா இருந்தது. ஜெயலலிதா 40% இருந்தாங்க, இவர் 20% இருக்கிறாரு. ஸ்டாலின் கலைஞரை விட மேல போயிட்டார். இதுதான் தமிழ்நாட்டுல கருத்து கூடர்கள், பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், மண்ணாந்தைகள், முட்டாள்கள், கடந்த காலத்தின் கைதிகள், யதார்த்தத்தை புரியாதவங்க, அப்டேட் ஆகாத அர்த்த பழசான பழங்கதையை பேசக்கூடிய புண்ணாக்குகளுக்கு இது தெரியலையா? இவ்வளவு இதை ஏன் அவங்கள டீஸ் பண்ணி சொல்றோம்னா, அவங்க எல்லாம் புண்ணாக்குகள் அப்டேட் ஆகி கரண்ட்ல என்ன இருக்கு, தரவுகள் என்ன, டேட்டா என்னன்னு தெரியாத மண்ணாந்தைகளா இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே வேற பேச வழி இல்லாம பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. பட் அதை குப்பை கூடையில தூக்கி போடுங்க. நான் சொல்றது உண்மை. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஸ்டாலின் அணி தொடர் வெற்றி அணி. இங்க எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல. எடப்பாடி தரப்பே பாஜக மைனஸ்னாங்க. அண்ணாமலையே எடப்பாடி அடின்னு அடிச்சாரு, தற்கொலைன்னு சொன்னாரு. ஸோ அதெல்லாம் நடந்த பிறகு கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த கூட்டணி சிமெண்டிங் ஆகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. இது எலிதேவல நட்பா தான் அசாண்டேட் இருக்குது. சரி, சிமெண்டிங் ஆகிற பிரச்சனை இருக்கு, ஓப்பனா தெரியுது. பட் சிமெண்ட் பண்ண வேண்டிய கடமை அந்த அதிமுக தானே இருக்கு. ஆனா அவங்க அடுத்து வரப்போ சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு குரூஷியல் எலெக்ஷனு. இப்போ அவங்க அலையன்ஸ் போயிட்டாங்க. அந்த அலையன்ஸை எப்படியோ அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரியை ஒரு வருஷத்துக்கு இதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கடமை அதிமுக தானே இருக்கு. பெருசா அதிமுக தான் கடமை இருக்குது. முபாரக்கை தவிர வேற யாரும் இல்லாத சூழ்நிலை தானே இங்க வந்தாங்க. வந்துகிட்டு கம்முன்னு பேசாம இருக்கிறாங்க. அப்ப பிஜேபி இறங்கி வர மாட்டாங்களா, பிஜேபி சீட்டை குறைச்சிட மாட்டாங்களான்னு இருக்காங்க. 4 to 5% ஓட்டுக்கு சொந்தக்காரரும் அந்த ஓட்டை உள்ள எடுத்து சாதிச்சவரும் அண்ணாமலை அதுல செக் அடிச்சுட்டாரு. அப்போ தமிழக பிஜேபின்னா தமிழிசை அமோகம். தமிழக பிஜேபிக்கு எங்க ஜாதிக்காரங்க தான் தமிழிசை. பொன்னாரு அவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் செல்வாக்கானவர். அவருக்கும் எனக்கும் தாளிங்க நாடார் விஷயத்துல தாளிங்க நாடார் புகழை கெடுக்க நினைச்சவர். அவர் என்ன பெரிய குடும்பமா புண்ணாக்கான்னு எனக்கு அதுல தகராறுகள் இருந்தாலும் கூட அவர் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜக, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜகவில் அவர் தான். இது அவருக்கு சித்தப்பா ஆதிசாமி காலத்துல இருந்தே எனக்கு எம்சி பாலாண்ட அருணகிரிக்கெல்லாம் விவாதங்கள் இருந்தாலும் கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் தான். அதே மாதிரி தமிழக பாஜகவில் பெரிய முகமா இருக்கிறது அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலையை மீறி நீங்க குறைஞ்ச சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கேடர்ஸ் ஓட்டும் வராது. கூடுதல் சீட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடி மனசு இல்லை. அப்ப 65 சீட்டு கொடுத்தாதான் அந்த 11.4% ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகும். முதல்ல நீங்க அதை 4 பேர் தெருவில் கிடக்கக்கூடியவங்க கொஞ்சம் கோஷ்டிகள் அதை ஏதோ பண்ணி எடுத்து இவன் தலையில தான் ஓடுறங்கிற மாதிரி அவன் 30 சீட்டு பாஜக கொடுத்தா போதான்னு சொன்னான்னா அது அப்ப 4% ஓட்டு தான் கிடைக்கும். மீதி 7.4% ஓட்டும் அது ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போகும். இந்த நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் சீமானுக்கும் முக்குலத்தோர் ஸ்டாலினுக்கும் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்ப முதல்ல நீங்க அண்ணாமலை தலைமையில தாமரையில் எடுத்த 11.4% ஓட்டும் அதிமுக அணிக்கு வரணும்னா 60-65 சீட்டு பாஜக கொடுத்தாகணும். அதைத்தான் பிஎம்ஓவும் விரும்புறாங்க, பாஜக தலைமையும் டெல்லி தலைமையும் விரும்புறாங்க. இங்க 4 பேர் சொல்ற மாதிரி அதை நடத்திடலான்னு எடப்பாடி காத்துக்கிட்டு இருந்தாருன்னா அதுல அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். ஒருவேளை சீட்டை குறைச்சிட்டாருன்னா வாக்கு வராது, வாக்கு சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போயிடும். இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க பிஎம்ஓ 60-65 சீட் விரும்புறாங்கன்னு. இந்த விருப்பத்தை பிஎம்ஓ அமித்ஷாவிடம் தெரிவிச்சிருக்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும்போதே ஒரு கமிட்மெண்ட் இதை வாங்க ஏன் தெரிவிக்கணும்? நீங்க 19.4, நாங்க 11.4, அண்ணாமலை சாதிச்ச 11.4 ரேஷியோ படி தான் கொடுக்கணும். நீங்க அசெம்பிளி எலெக்ஷன்னால அதுதான் அப்ப குறிப்பிங்க. ஏன்னா எடப்பாடியோட நேச்சர் எல்லாருக்கும் தெரியும், டெல்லியில் இருப்பவர்கள் தெரியும். கண்டிப்பா போய் பிரதமரோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் 24 கூட்டணி வராததுக்கு எடப்பாடி மீது ஒரு அதிருப்தி இருப்பது போல் தெரியுது. அவரோட ஆக்டிவிட்டி, அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இந்த சீட்ஸ் இவ்வளவு கொடுப்பாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அலையன்ஸ், ஏன்னா இவங்க நீங்க சொல்ற தமிழ்நாட்டின் முகமாக இருக்கும் அண்ணாமலையே. சரி, இப்ப எடப்பாடி வெளியே போயிட்டாருன்னா என்ன ஆயிரும்? எடப்பாடிக்கு இமேஜ் தான் ரெடி ஆகும். நம்பகத்தன்மையற்றவர் பல்டி சாமின்னு ஆகும். முதல் பல்ட்டி அடிச்சாரு, திரும்ப பல்ட்டி அடிச்சாரு. இந்த பல்ட்டிலே சீமானுக்கு லீடர்ஷிப்ல அவர் பலவீனப்பட்டிருக்கிறாரு. அந்த 23% வாக்காளர்கள் மத்தியில சீமான் உறுதியான தன்மையில இருக்கிறாரு. காங்கிரஸையும் பாஜகவும் ஏத்து நிற்கிறாரு. இவரு தாக்கு பிடிக்க முடியல. அண்ணாமலே அது கிண்டல் அடிச்சாரு SRM விழாவில். அண்ணன் சீமான் உறுதியானவர், எடப்பாடி உறுதியற்றவர்னு. மீண்டும்
பல்ட்டி அடிச்சாருன்னா யாருக்கு நம்பகத்தன்மையற்றவர்னு ஆயிடுவாரு. ஸோ உள்ள லாக் பண்ணியாச்சு அவரை. இனிமேல் இவர் வெளியே போறதுங்கிறது சாத்தியக்கூறு இல்லை. அப்போ கிடைச்ச சீட்டை வாங்கி ஆகணும். அதுக்கு பாஜக பிஎம்ஓ அந்த வேலையை பண்றாங்க. ஏன் 21 அமித்ஷா வந்து பேசியும் இந்த தினகரன், சசிகலா, லட்சுமணன் போன்றவங்களுக்கு நான் ஆணித்தரமா சொல்றேன், என் தம்பி லட்சுமணன் போன்றவங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். எடப்பாடி என்ன சொன்னாரு அமித்ஷாட்ட? மோடியே வேண்டான்னு சொன்ன பிறகு நீங்க என்னங்க சசிகலாடி பேசிட்டு இருக்கீங்க? மோடியை சொல்லி தானே இதை நடத்தினாரு. இப்பவும் மோடிக்கு ஆட்டம் தான். ஃபைனலா மோடிக்கு ஆட்டம் தான் அங்க நடக்கும். அமித்ஷாவை எப்படி அவுட்ரீட் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி? மோடியே சசிகலா வேண்டான்னு சொன்ன பிறகு நீங்க என்ன சசிகலா பற்றி பேசுறதுங்கிற வார்த்தையை ஓபிஎஸ் முன்னாடி வச்சு கேட்டு தானே அதை பண்ணினாரு. நடந்த கதை தானே. அப்ப இன்னைக்கு அமித்ஷா வந்து கூட்டணி கமிட் பண்ணியிருக்காரு. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லியிருக்கிறாரு. பிஎம்ஓ வந்து பலத்துக்கு தக்கன சீட்டை தந்துருங்க, அதான் உங்களுக்கு மரியாதை. அல்லது நீங்க நம்ம வெளியே போறீங்கன்னா உங்க இமேஜ் பேரும் யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ பலத்துக்கு ஏற்ற சீட்டு தந்தாதான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த நாடார் ஓட்டு, முக்குலத்தோர் ஓட்டு, நான் வன்னியர் ஓட்டு, நான் வெள்ளாளுக்கு போன்ற ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா பலத்துக்கு தக்கன சீட்டு வந்தாகணுங்கிறத பிஎம்ஓ சொல்லுவாரு. என்ன செய்ய போறாரு எடப்பாடிங்கிறத பார்க்கணும். ஓகே, இந்த அலையன்ஸுக்கு திரும்ப வருவோம். 4 பேர் இருந்துட்டு பிஜேபிக்கு இவ்வளவு சீட்டுனா 11.4 எப்படிங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? பிஜேபிக்கு இவ்வளவுதான். இவன் என்ன முடிவு பண்றது? நீ எடப்பாடி அந்த மாதிரி முடிவு பண்ணி பிஜேபி ஏத்துக்கிட்டு போனான்னா அந்த ஓட்டர்ஸ் வர மாட்டானே. அவன் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் எல்லாம் ஓட்ட போடுவான். இந்த முருகன் மாநாடு நடத்துறதுல பிஜேபிக்கே ஃபர்ஸ்ட் என்னதுக்குன்னா ஃபர்ஸ்ட் யோகி ஆதித்யநாத்ல வர மாதிரி இருந்தார். அப்புறம் பிஜேபி டெல்லி லீடர்ஷிப்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இங்க தமிழக பாஜக தலைவர் மட்டும் நடத்துறாங்க. பவன் கல்யாண் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முருகன் மாநாடு நடத்துறதுல பிஜேபிக்கே அவங்க ஃபுல் கன்வின்சிங்கா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முருகன் மாநாடுங்கிறது தவறு இல்லை. நீங்க அவரு ஒரு ஜெகநாதர் தான் சீட்டை கொண்டு வந்தாரு. ஜெகநாதரோட இதை பத்தி பேசிதான் சீட்டு கொண்டு வந்து அந்த உணர்வை ஒரிசா மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் சீட்டு ஜெயித்தது. தோற்கடிக்க முடியாத நவீன் பட்நாயக்க தனிச்சு நின்று போட்டிட்டு தோற்கடிச்சாங்க. அதை தான் அண்ணாமலையும் சொல்றாரு. நாம மிலிட்டண்டா நாம நின்று ஃபைட் பண்ணாதான் அந்த முருகன் மாநாட்டுக்கு எஃபர்ட் இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. நீங்க எடப்பாடிக்கு பின்னாடி போய் நின்று முருகன் மாநாடு நடத்தினா சீமான் பண்றவங்க நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி பண்ணதுக்கு தான் இருக்கும். நீ என்ன பெரிய முருகன் மாநாடு? நீ கடைசியா இன்னொருத்தங்கிட்ட போய் தானே கைகட்டி போய் நிற்க போற கூட்டணியில. என்ன மாதிரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கா? நான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை பேசி குட்டையில் உரிய மட்டைகளை நாரா உரிப்பேன்னு நான் சொல்லி நிமிர்ந்து நிற்கிறேன். நீ குனிஞ்சு போய் அங்க நிற்கிற அப்படின்னு சீமானே கொட்டுறாரு. நீங்க இப்போ விநாயகரை சொன்னீங்க, இப்போ முருகன் சொல்றீங்கன்னு கொட்டும் போது அவர் கொட்டுற இடம் நீங்க இன்னொரு திராவிட கட்சிக்கு நேற்று வர நீங்க ஊழல் பேர்வழி, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பேர்வழி, எடப்பாடி கொடநாடு கொலையை பற்றி எதுவும் இல்லை, இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண எடப்பாடிக்கு பின்னலுக்கு போறீங்கன்னா உங்க நிலைப்பாடு சந்தர்ப்போட நிலைப்பாடுன்னு அண்ணாமலைக்கு பேச்சுல இருந்து சீமான் அண்ணாமலையை புகழ்ந்து இந்த அணியை நக்கல் அடிக்கிறாரு. நயனார் நாயந்திரன் தமிழிசைய நக்கல் நையாண்டி பண்றாரு. சீமான் தெளிவா பண்ணிட்டு போயிட்டாரு. அங்க வந்து சுரேந்திரன் வந்து தொடர்ந்து நிற்கிறாரு. 19% வாக்கு போயிட்டாரு. பண்டிட் சஞ்சய் நிற்கிறாரு. பார்லிமெண்ட்ல ஆல்மோஸ்ட் நம்பர் 1ங்கிற அந்தஸ்துக்கு போயிட்டாரு. ஒரிசாவில தொடர்ந்து ஃபைட் பண்ணாங்க. அங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதைத்தான் அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலைக்கு கருத்தை கேட்காம கூட்டணி போகும்போது அண்ணாமலை கட்சி கட்டுப்பாடு நிற்கிறாரு. சீமான் நான் தாண்டா ஹீரோ, நீங்க எல்லாம் டம்மி சபார்டினேட்டா போயிட்டீங்க, எடப்பாடி வீட்டுல காவல் காக்குறீங்க, ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதான்னு எடப்பாடிட்ட போய் நிற்கிறீங்கன்னு வீர செய்வோம் நாங்க, எங்க மதமே இல்லைன்னு அவரு கிண்டல் பண்றாரு. இப்ப தனிச்சு அண்ணாமலை தலைமையில இப்ப நின்னாருன்னா அண்ணாமலை சீமான விட மாட்டாரு. இப்ப அண்ணாமலைக்கு கிண்டலுக்கு யார் இப்ப சீமானுக்கு கிண்டலுக்கு யார் பதில் சொல்ல போறா இந்த அணிக்குள்ள? நீங்க சபார்டினேட்டா போயிட்டு அப்போ ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜ் பேரை சொல்லி தான் இறக்கும் போது 35 to 40% மக்கள் சக்தியா இருந்த பெருந்தலைவர் காமராஜரை மையமா வச்சு அந்த ஓட்டு எடுத்த அண்ணாமலை, அந்த காமராஜ் ஆதரவு தேசிய எண்ணம் கொண்ட ஆதரவு குடும்ப வாரிசுகள் இன்னைக்கு திராவிட கட்சிகள், அதுவும் ஊழல் சொல்லக்கூடிய எடப்பாடி, இவர் யாரு கோயம்புத்தூர்கார், இவங்கெல்லாம் ஊழல் மகா சக்கரவர்த்தின்னு மக்களே சொல்லுவான். ஒரு சில கருத்துக்குள்ளர்களும் நடுநிலையற்ற அயோக்கியர்களும் தான் இவங்க ஊழல் இல்லைன்னு சொல்லுவான். அதாவது அவன் சொல்றதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கும். அப்ப நீ நேற்று வர அதிமுக ஊழல்னு சொன்னி அந்த அதிமுக பின்னாடி போய் நிற்கிறேன்னு அந்த 11.4% ஏன் அந்த 18% என்டிஏ ஓட்டையும் சீமான் புரி வைக்கிறாரு. அதனாலதான் அவர் இந்த அடி அடிக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லிட முடியும்? இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை பதில் சொல்ல முடியாது. அந்த நயினார் போன்றவங்க வந்து பதில் சொல்லணும்.
பட் அவங்க வந்து இன்னும் அவங்க வந்து இந்த அலையன்ஸ் ஏதோ ஒர்க் அவுட் பண்ண தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வீரசைவம் நான் முருகனை பற்றி சொன்னா எனக்கு தான் வரும், எனக்கு தான் நீ உழைக்கிறேன்னு ஒரே அடியா போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு. சிலர் வந்து இந்த ஊடகத்துல பேசுறவங்க எல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கு வந்து பாஜக இல்லைன்னா தாவேக்காவோட கூட்டணி போயிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன். பாஜகவோட பார்கினை வந்து அடிக்கலாம். பச்சேசனா மயிலாப்பூர் லாபி தான் இந்த வேலை செய்யுது. அது எப்படி பாக்குறீங்க? மயிலாப்பூர் லாபிங்கிறதுல நானே சொல்லுவேன். ஆனா பிராமின் இன்னைக்கு ஹெட்ரோஜிட்டி சென்டிட் ஆயிட்டாங்க. தமிழ் பிராமணர்கள் பிராமணர்கள் நானும் மென்ஷன் பண்ணல, மயிலாப்பூர் லாபின்னு அந்த மாதிரி ஒரு சிலர் தான் நான் சொல்றேன். தமிழ் பிராமணர்கள் இன்னைக்கு வந்து உங்களுடைய வார்த்தைகளை சொன்னா தேசபக்தியும் சொல்றீங்களே, தெய்வபக்தியும் இல்லாத பிராமணர்கள், தேசபக்தி தெய்வபக்தி உள்ள பிராமணர்கள் பிஜேபிக்கு நிறைய சீட்டு வரும்னு நினைப்பான். தேசபக்தி தெய்வபக்தி இல்லாம குறுக்கட் ஃபெல்லோஸ் அதுல ஜாதி பேர சொல்லாண்டாம், வேற மாதிரி திங்க் பண்ணுவான்னு எடுத்துக்க. நம்ம யாரும் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டியது இல்லை. பிஜேபி வந்து 10% சீட்டை வாங்கலைன்னா 29ல எடப்பாடி டிச் பண்ணிடுவாருங்க தான் நான் தெளிவா சொல்லிட்டேன். எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதுல 3 பேர் சொல்றான்னா அவன் எடப்பாடிக்கு ஸ்டூஜஸா இருப்பான். அவ்வளவுதான். அவங்க வந்து எடப்பாடி டிச் பண்ணிட்டு விஜய் கூட போடலாம். அப்ப நீங்க தான் இப்ப எடப்பாடி கொடுக்க சீட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது நடந்தா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போகும். 11.4% ஓட்டு பெரும்பகுதி ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போகும். இப்போ இன்னைக்கே நான் பிஎம்ஓக்கு சொல்லிட்டேன், இந்த நாடார் ஓட்டும் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டும் 6 தொகுதிக்குள்ள பெருசா வராதுன்னு சொல்லிட்டேன். எவனாவது இதை மறுத்து பிஎம்ஓக்கு சொல்லானா சொல்லலாம். நான் சொல்றது 26ல நடக்குதா, அவங்க சொல்ல நடக்குதான்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும். நான் சேலஞ்ச் பண்ணி என்னோட இன்டெகிரிட்டியும் என்னோட ப்ரெடிக்ஷன் கெப்பாசிட்டியும் என்னோட பொலிட்டிக்கல் நாலேஜையும் என்னோட ஆழ்ந்த டீப் ரூட்டட் எக்ஸ்பீரியன்ஸையும் மையமா வச்சு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் 6 தொகுதி நான் மென்ஷன் பண்ணி 6 மக்களவை தொகுதிக்குள்ள 2024 அர்த்தமேட்டிக்ல அந்த எடுத்த ஓட்டை விட மிக குறைவாக தான் கிடைக்கும். இந்த நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் இந்த அணி மீது சட்டமன்றத்தை பொறுத்தளவுல திருப்தியா இல்லை. அவங்க வந்து மக்களவையில மோடிக்கு பார்த்துக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் நம்ம பலத்தை காட்டினாதான் டெல்லி தலைமை இந்த நாடார் யாருங்கிறத புரிவான். வெறும் பொன்னாரை வச்சும் தமிழிசை வச்சும் அதை நீங்க சமாளிச்சுக்கிட முடியாதுன்னு 2 இந்த நாடார்கள் பேரை சொல்லியே நான் பிஎம்ஓவுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். 26 தேர்தல் முடிவு தான் அதை நம்ம வெளிக்காட்டணும். நான் என் முடிவுல தெளிவா இருக்கிறேன். இந்த கம்பைன்டு ஓட் ஷேரை விட மிக குறையும் என்டிஏக்கு. இந்த 6 தொகுதிக்குள்ள தென் மாவட்டத்துக்குள்ள திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் இன்னொரு தொகுதிகள் இருந்தேன். 6 தொகுதிக்குள்ள குறையுன்னு எழுதியிருக்கேன். சார் சீமானுக்கு நீங்க 18% ஓட்டு வரும்னு சொன்னீங்களா சார்? அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? நான் ஃப்ரீயா விட்டுறேன். அது 18%. இன்னொரு வீடியோல தரேன்னு ஒரு நாள். டைம் என்னப்பா? அது 7:10. இன்னொரு வீடியோல தரேன். தானே உனக்கு தரேன். எப்படி? ஓகே, நான் அதுமே கொஞ்சம் இருந்து கரெக்டா ஓகே சார். இவ்வளவு தூரம் வந்து கேள்வி பதில் சொன்ன நன்றி சார். மீண்டும் ஒரு பேட்டி சார். தேங்க்யூ சார்.